வணக்கம் மக்களே. ஆகஸ்ட் 3 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா டோரின் ஃபார்மா இவங்க Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ 4,921 crore, குவார்டர் அண்ட் குவார்டர் 17% growth, இயர் ஆன் இயர் 55% growth காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 566 crore, குவார்டர் அண்ட் குவார்டர் 45% growth, இயர் ஆன் இயர் 3% growth காமிச்சிருக்காங்க. சுந்தரம் ஃபினான்ஸ் இவங்களோட டோட்டல் இன்கம் 2,653 crore, இயர் ஆன் இயர் 13% growth, குவார்டர் அண்ட் குவார்டர் 2.5% growth. நெட் ப்ராஃபிட் 636 crore, இயர் ஆன் இயர் 34% growth, குவார்டர் அண்ட் குவார்டர் 15% growth. இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 17% இயர் ஆன் இயர் வைஸ் growth அடைஞ்சிருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் 22% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூபிஎல் இவங்களோட ரெவன்யூ 10,181 crore, குவார்டர் அண்ட் குவார்டர் 45% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 10 crore இருக்கு. இதுவே கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் லாஸில் இருந்திருக்காங்க 88 crore. குவார்டர் அண்ட் குவார்டர் சேஞ்ச் 99% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி இவங்களோட ரெவன்யூ 1,216 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் 4% இன்க்ரீஸ், இயர் ஆன் இயர் 89% இன்க்ரீஸ். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த குவார்ட்டரில் லாஸ் தான், 51 crore லாஸில் இருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 49% இம்ப்ரூவ்மெண்ட், லாஸை குறைச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் 71% இம்ப்ரூவ்மெண்ட். இந்த இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுமே லாஸை குறைச்சிருக்காங்க. ஸ்டில் லாஸில் தான் இருக்காங்க. கேஇஏ இண்டஸ்ட்ரீஸ் ரெவன்யூ 3,185 crore, இயர் ஆன் இயர் 23% இன்க்ரீஸ், குவார்டர் அண்ட் குவார்டர் 8% டிக்ளைன். நெட் ப்ராஃபிட் 274 crore, இயர் ஆன் இயர் 40% இன்க்ரீஸ், குவார்டர் அண்ட் குவார்டர் 3.6% டிக்ளைன் ஆயிருக்கு. எஸ்கார்ட்ஸ் குபோட்டா இவங்களோட ரெவன்யூ 3,207 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 385 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் 20% இன்க்ரீஸும், இயர் ஆன் இயர் 72% டிக்ரீஸும் ஆயிருக்கு. கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இவங்களோட ரெவன்யூ 1,179 crore இருக்கு. இயர் ஆன் இயர் 35% இன்க்ரீஸ், குவார்டர் அண்ட் குவார்டர் 9% இன்க்ரீஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 41 crore, இயர் ஆன் இயர் 47% டிக்ளைன், குவார்டர் அண்ட் குவார்டர் 26% இன்க்ரீஸ். டிஎல்எஃப் இவங்களோட ரெவன்யூ 1,280 crore, இது குவார்டர் அண்ட் குவார்டர் 29% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயரும் 53% டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 794 crore, இதுவும் குவார்டர் அண்ட் குவார்டர் 37% டிக்ளைன், இயர் ஆன் இயர் மட்டும் 4% இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க. கேம்ஸ் இவங்க இன்டரிம் டிவிடெண்டா ₹2.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 12. இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 411 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் 0.85, மார்ஜினலி 0.85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 127 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் 1% இன்க்ரீஸும், இயர் ஆன் இயர் 18% இன்க்ரீஸும் காமிச்சிருக்காங்க. முத்தூட் ஃபினான்ஸ் இவங்க வீக்கெண்ட்லேயே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் 8,694 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் 6% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,824 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் 17% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ரெண்டுமே இயர் ஆன் இயர் இன்க்ரீஸும், குவார்டர் அண்ட் குவார்டரில் டிக்ளைனும் காமிச்சிருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டை தொடர்ந்து ஜெஃப்ரீஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பையிலிருந்து ஹோல்ட் ரேட்டிங்காக கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 3,300ன்னு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக இவங்க 4,350 கொடுத்துருந்தாங்க. ஜிஇ ஷிப்பிங் இவங்க Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஷேருக்கு ₹14.40 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 7. இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,005 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் 33% இன்க்ரீஸும், இயர் ஆன் இயர் 67% இன்க்ரீஸும் காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 1,308 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் 25% இன்க்ரீஸ், இயர் ஆன் இயர் 159% இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. கேசிபி இவங்க 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஆகஸ்ட் 12 கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவ் கேஸ்டிங்ஸ் இவங்க ₹12.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 19.
குட்இயர் இந்தியா இவங்க 26 rupees 50 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் அண்ட் எக்ஸ் டேட் ரெண்டுமே August 5 கொடுத்துருக்காங்க. வசுந்தரா ரசாயன் இவங்க டிவிடெண்டா 2 rupee அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 18. டீசா இந்தியா இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 200 rupees அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் August 5. ஷங்கரா பில்டு ப்ரோ இவங்க August 6 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. இன்டராக்ட் பில்டிங் இவங்க August 6 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இவங்க ஆல்ரெடி ரேஷியோவையும் கொடுத்துட்டாங்க. டெக்னோகிராஃப்ட் வெஞ்சர்ஸ் இந்த ஐபிஓ இது ஃப்ரெஷ் இஷ்யூ 201 crore ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 50 crore இருக்குது. இந்த ஐபிஓ August 7லேருந்து August 11 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் 200 மினிமம் 212 மேக்ஸிமமாக இருக்குது. லிஸ்டிங் டேட் August 14 எதிர்பார்க்குறாங்க. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுறாங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 6.1% பாசிட்டிவ்ல இருக்குது. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். லீப் இந்தியா இந்த ஐபிஓட டோட்டல் சைஸ் 2480 crore இருக்குது. இது ஃப்ரெஷ் இஷ்யூ 480 crore ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 2000 crore. இவங்க இந்த ஐபிஓட ஓப்பனிங் டேட் August 7லேருந்து August 11 வரைக்கும். இதோட லிஸ்டிங் டேட் August 14. இவங்க ப்ரைஸ் பேண்டாக மினிமம் 151 மேக்ஸிமம் 159 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 94 ஷேர்ஸ் இருக்குது. இவங்களோட எக்ஸ்பெக்டட் கெயின் 2.5% பாசிட்டிவ்ல இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுத்தோட ஜூலை மந்தோட சேல்ஸ் டேட்டா பார்க்கலாம். பேசஞ்சர் வெஹிக்கிளில் டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் 62,611 யூனிட்ஸ். எக்ஸ்போர்ட் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 1,149 யூனிட்ஸ். இவங்க டோட்டலாக 63,760 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் 59% growth காமிச்சிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 33,876 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டில் 5,765 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸாக 39,641 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் 37% growth காமிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டுமே சேர்த்து இயர் ஆன் இயர் வைஸ் 45% இவங்க growth காமிச்சிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.